துணைவேந்தர் ஜெகநாதனின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டதால் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 2020ஆம் ஆண்டில் பல்கலைக்கழக சீர்கேடுகள் பற்றி ஊழியர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தினர். தொழிற்சங்க நிர்வாகிகள் 4 பேரை முதலில் இடைநீக்கம் செய்த துணைவேந்தர் பிறகு டிஸ்மிஸ் செய்தார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் திரு ரமேஷ்குமார் இணைகிறார். திரு ரமேஷ்குமார், மேலதிக விவரங்கள். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்த ஊழியர்கள் கடந்த 2020ஆம் ஆண்டுல அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த சீர்கேடுகள் குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார்கள். இதனால அந்த தொழிற்சங்க நிர்வாகிகளான சக்திவேல், கனிவன் உட்பட 4 பேரை முதல்ல சஸ்பெண்ட் செய்த துணைவேந்தர் பின்னர் அவர்களை 4 பேரையும் டிஸ்மிஸ் செய்து உத்தரவிட்டிருந்தார். இதை எதிர்த்து தான் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் தொழிலாளர் நல ஆணையரகத்தில் அளித்த புகார் அடிப்படையில் விசாரணை நடைபெற்றது. அதுல உரிய சட்ட விதிகளை பின்பற்றாம உடனடியாக டிஸ்மிஸ் செய்த தவறு என்றும் அது சட்டவிரோதம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அப்போ விசாரணையில தொழிலாளர்களுக்கு சட்டத்துக்கு எதிராகவும் சட்ட விதிகளுக்கு விரோதமாகவும் துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் அப்போதைய பதிவாளர் பாலகுருநாதன் ஆகியோரும் பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்பட்டதாக அந்த விசாரணையில இறுதியில உறுதியானது. இதையடுத்து தான் தொழிலாளர்கள் சட்டத்துக்கு விரோதமாக ஊழியர்களை டிஸ்மிஸ் செய்த பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன், முன்னாள் பதிவாளர் பாலகுருநாதன் ஆகியோர் மீது குற்றவியல் வழக்கு தொடர கடந்த மாதம் தமிழ்நாடு அரசினுடைய தொழிலாளர் நலத்துறை செயலாளர் அனுமதி அளித்து அந்த அரசாணை வெளியிட்டார். பின்னர் சேலம் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் சேலம் 2வது குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் அந்த துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் முன்னாள் பதிவாளர் பாலகுருநாதன் ஆகியோர் மீது குற்றவியல் வழக்கு தொடர்பான விசாரணை மேற்கொள்ள மனு அளித்திருந்தார்கள். இந்த உத்தரவை எதிர்த்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் வழக்கு தொடர்ந்தார். அதுல இந்த உத்தரவு கிடைக்கால தடை விதிக்க வேண்டும், அதை ரத்து செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதி ஆர் மஞ்சுளா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்ப மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கை தாங்கள் முன்கூட்டியே தாக்கல் செய்து விட்டதாகவும், முதல்ல அங்கு கிழமை நீதிமன்றத்தில் குறிப்பா அந்த மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் விசாரணை பொறுத்து நாங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகுவதாக கூறியும், எனவே வழக்கை நாங்கள் திரும்ப பெறுவதாக கூறி வாபஸ் பெறுவதாகவும், எனவே வாபஸ் பெற அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்புல கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதையடுத்து உயர்நீதிமன்றம் வாபஸ் பெற அனுமதித்து அந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி திரு ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.